வெல்கம் டு டார்க் இன்ஃபோ 7 தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்பரா ஜேன் மேக்கல் அப்படின்ற ஒரு 20 வயதான ஒரு பெண்ணை கடத்தி உயிரோட சபக் பேட்டிக்குள்ளார வச்சு புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 83 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் பார்பராவை உயிரோட கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பெண் எதுக்காக கடத்தினாங்க, போலீஸ் எப்படி அந்த பெண்ணை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்பரா ஜேன் மேக்கல் அமெரிக்கா ஜார்ஜியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எமோரி யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய அப்பாவான ராபர்ட் மேக்கல் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ் அரசியல்வாதி பல பேர் கூட அவருக்கு லிங்க் இருக்கு. இந்த நிலையில தான் அந்த யூனிவர்சிட்டியில் ஹாங்காங் ஃப்ளூ அப்படின்ற ஒரு நோய் பரவிட்டு வருது. பார்பராவும் அந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. இந்த காரணத்தால் பார்பராவோட அம்மாவான ஜீன் பார்பராவை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய வீடு புளோரிடா மாகாணத்தில் இருக்கு. அந்த காரணத்தால் புளோரிடாவுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குறாங்க. டிசம்பர் 17, 1968 அன்னைக்கு காலையில் ஒரு ஆண் போலீஸ் அவங்க கூட ஒரு பெண் போலீஸ் இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க தங்கிட்டு இருக்கக்கூடிய ரூம் கதவை தட்டுறாங்க. பார்பராவோட அம்மாவான ஜீன் கதவை போய் திறக்கிறாங்க. ஆனால் கதவை முழுமையாக திறக்கல. ஒரு சின்ன சங்கிலியை அந்த கதவுல பூட்டப்பட்டிருக்கு. லைட்டாக திறந்துட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஸ்டீவர்ட் ஹண்ட் அப்படின்ற ஒருத்தருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது பார்பராவுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க கூப்பிடுங்க, என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காரணத்தால் ஜேனும் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த பிறகு ரெண்டு பேரும் ரூம்குள்ளார போயிட்டு ஜேனை அடித்து அவங்களுடைய கை கால்களை கட்டி போடுறாங்க. அவங்க கையில் ஒரு ஷார்ட் கன்னை வச்சுருந்துருக்காங்க. அந்த கண்ணால் பார்பராவை காட்டி மிரட்டி, நீ எங்கள் கூட வந்து எங்கள் காரில் ஏறு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. பார்பராவும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம அவங்களுடைய காரோட பின்பகுதியில் போய் ஏறுறாங்க. அவங்க பார்பரா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நாங்க உன்னை என்ன செய்ய போறோம், எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நீ வாயை திறக்காம வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து வேகமா கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூமை கிளீன் பண்ண வந்த ஒருத்தவங்க ஜேன் இந்த மாதிரி கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய கட்டுகளை அழுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேன் இந்த மாதிரி நம்ம பொண்ணை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மேக்கல் கிட்ட சொல்றாங்க. ராபர்ட் மேக்கல் உடனே அதிர்ச்சியாகி போலீஸ், FBI அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தான் அரசியல்வாதிகள்லாம் லிங்க் இருக்குல்ல, அதனால ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்து நிறைய பேரை பார்பராவை கண்டுபிடிக்கிற அந்த செயல்களை ஈடுபட வைக்கிறாங்க. இப்போ பார்பராவை கூட்டிட்டு போன அந்த ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்கு போயிட்டு அந்த காட்டில் ஏற்கனவே தோண்டப்பட்டிருந்த ஒரு குழிக்கு பக்கத்தில் ஒரு சவப்பெட்டி இருக்கு. அந்த சவப்பெட்டிக்குள்ளார போய் படு அப்படின்னு சொல்லிட்டு பார்பராவை சொல்றாங்க. பார்பரா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு என்ன பண்றதுனே அப்படின்னு தெரியாம, என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்க சொல்றது எல்லாமே நான் கேட்குறேன், என்னை கொலை பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சரா. ஆனா அவங்க பார்பரா சொல்றத எதுவுமே கேட்கறதா இல்லை. பார்பராவை போயிட்டு சவப்பெட்டிக்குள்ளார படுக்க சொல்றாங்க. அதை சொல்லியும் பார்பரா கேட்காத காரணத்தால குளோரோஃபார்ம் அப்படின்ற மயக்க மருந்தை கொடுத்து பார்பராவை அந்த சவப்பெட்டிக்குள்ளார அடைச்சி அந்த மண்ணுக்குள்ளார புதைக்கிறாங்க. ஆனால் அந்த ரெண்டு பேருடைய நோக்கம் பார்பராவை கொலை பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த காஃபின் அந்த சவப்பெட்டிக்குள்ள ஒரு 2 பழுப்பு மேலே காற்று போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சவப்பெட்டிக்குள்ளாரே தண்ணி, சாப்பாடு, அது மட்டும் இல்லாமல் போத்திக்கிறதுக்கு போர்வை, ஒரு சின்ன லைட் அப்படின்றது தேவையான எல்லாத்தையுமே அதுக்குள்ளார வச்சுருந்துருக்காங்க. அது கூடவே ஒரு லெட்டரில் இந்த மாதிரி ஒன்று கொல்றது எங்களுடைய நோக்கம் இல்லை, உங்கள் அப்பா கிட்ட 5 லட்சம் பணம் கேட்டிருக்கோம், அதை கொடுத்த உடனே ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்பராவை புதைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கழுத்தில் கிட்னாப் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து பார்பராவுடைய அப்பாவான ராபர்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அந்த லெட்டரில் எங்களுக்கு 5 லட்சம் கொடுத்தா நாங்கள் உங்கள் பொண்ணை விட்டுருவோம் அப்படின்னும், எங்களை ஏமாற்ற நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர் கூடவே அந்த ஃபோட்டோவையும் அட்டாச் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரை பார்த்த ராபர்ட், நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு $5 லட்சம் பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரும் அந்த $5 லட்சம் $20 நோட்டுகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காரணத்தால் ராபர்ட் $5 லட்சம் $20 நோட்டுகளாலே ஏற்பாடு செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய அந்த இடத்துல போயிட்டு அந்த பணத்தை வச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த $5 லட்சம் அப்படின்றது இன்றைய மதிப்பில் $42 லட்சம். மறுநாள் காலையில் ஒரு 5 மணி இருக்கும். ரெண்டு பேரும் அந்த பணத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு திரும்பி வரப்போ பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்துட்டு, இவங்க யாரோ திருடம் போல, பக்கத்தில் திருடிட்டு பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே லோக்கல் போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வரதை பார்த்து அந்த ரெண்டு பேரும் பணத்தை அந்த இடத்துல போட்டுட்டு அவங்க வந்த காரையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் காலையிலேயே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க.
எப்படியோ அந்த 2 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அங்கே வந்த போலீஸ் அந்த பேக் எடுத்து பார்க்குறப்போ அந்த பேக்கு ஃபுல்லாக பணமும் அந்த காருக்குள்ளார போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்குறப்ப தான் இந்த ஸ்கூபா டைவிங்லாம் பண்ணுவாங்க. அதாவது கடலுக்குள்ளார போகிறப்போ ஒரு ஹெல்மெட் மாதிரி மாட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொருளும் பக்கத்துலேயே அந்த காரோடைய நம்பர் பிளேட்டை உடைச்சு அந்த காருக்குள்ளார வச்சுருக்காங்க. அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்கூபா டைவிங் செய்யக்கூடிய அந்த ஹெல்மெட்டில் மியாமி யூனிவர்சிட்டி அப்படின்னு எழுதிருக்கு. இந்த காரணத்தில் போலீஸ் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அது என்னன்னா, அந்த காரு கேரி கிறிஸ்ட் அப்படின்ற ஒரு 23 வயதான ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்த ஒரு நபருடைய கார் அப்படின்னும், அந்த நபர் கூட இருந்தது 26 வயதான ரூத் ஈஸ்மன் அப்படின்றதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே ராபர்ட் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம தான் ஒரு வேளை போலீஸ் அனுப்பிச்சு அவங்க 2 பேரையும் பிடிக்க சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நினச்சி நம்ம பொண்ணு கொண்டுட்டா என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகக்கூடிய நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நான் உங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அனுப்பலை, அவங்க எதிர்த்து அங்கே வந்திருக்காங்க அப்படின்னும், நான் திரும்ப நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு என் பெண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்து அந்த 2 பேரும் திரும்பவும் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதில் இந்த இடத்துக்கு திரும்ப வந்து அந்த பணத்தை வச்சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்த ராபர்ட் திரும்பவும் பணத்தை கொடுத்து அந்த இடத்துல போய் வச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறாரு. இப்போ அந்த 2 பேரும் அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராபர்ட்டுக்கு அவருடைய பெண் இருக்கக்கூடிய அந்த இடத்த ஒரு லெட்டரில் எழுதி அனுப்புறாரு. 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது என்னன்னா, ரூத் ஒரு இடத்துக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் யூரோப்பு தப்பிச்சு போகிறதுக்காக ஏற்பாடு செய்யணும் அப்படின்னும், அதுக்குள்ளே கேரி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தால் ரூத் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. கேரி மட்டும் அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறாரு. கேரி ஒரு போட் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு போட்டை வாடகை எடுத்துட்டு காசை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் கேரி கொடுத்த காசு எல்லாமே வெறும் $20 நோட்டாக இருந்ததால் அந்த போட் ஓனருக்கு சந்தேகம் ஏற்பட்டு போலீஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. போலீஸும் உடனே அங்கே வராங்க. ஆனால் கேரி எங்கே போயிருக்கான் அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கேரி இந்த நிலையில் அவன் போகக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு போட்டை நிறுத்திட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறான். ஆனால் அங்கே இருந்த ஒருத்தவர் போட்டை இங்கே நிறுத்தக்கூடாது, வேறொரு இடத்துல போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்காத கேரி போட்டை அந்த இடத்துலையும் நிறுத்திட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுறான். இந்த காரணத்தால் அந்த நபர் போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் ஹெலிகாப்டர்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு உடனே வர ஆரம்பிக்கிறாங்க. கேரி அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 9 மணி நேரம் தேடுதல் வேட்டைக்கு அப்புறம் கேரியை ஒரு வழியாக போலீஸ் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ பார்பராவுடைய நிலைமைக்கு வருவோம். போலீஸ் இன்னும் பார்பராவை கண்டுபிடிக்கல. கேரி சொன்ன அந்த காட்டோட இடத்துக்கு போயிட்டு நூற்றுக்கணக்கான போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சந்தேகப்படக்கூடிய எல்லா இடங்களையும் தோண்டி பார்க்குறாங்க. ஆனால் கிடைக்கவே இல்லை. கடைசியாக ஒரு இடத்துல 2 பழுப்பு தரைக்கு மேலே இருக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சவப்பெட்டியும் இருக்குது. அதுக்குள்ளார இருக்கிற பார்பராவை காப்பாற்றுறாங்க. பார்பரா சோர்ந்த நிலையில் உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க தாக்கப்படலை, எந்த ஒரு காயங்களும் அவங்களுக்கு ஏற்படலை. ஒரு வழியாக பார்பராவை உயிரோட போலீஸ் மீட்கிறாங்க. 3 மாதங்கள் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறதுக்காக ரூத் அவங்களுடைய ஐடென்டிட்டியான ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை தேடிட்டு வந்த போலீஸ்க்கு விஷயம் தெரிய வருது. இந்த காரணத்தில் ரூத்தையும் அங்கே போயிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. 7 மாதங்கள்லேயே அவங்க 2 பேரும் குற்றவாளி தான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு ரூத்துக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கேரி அவர் சாகிற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. ஆனால் 10 ஆண்டுகள்லேயே அவர் பெரோலில் ரிலீஸ் ஆகுறாரு. 83 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் காப்பாற்றப்பட்ட பார்பரா சவப்பெட்டிக்குள்ள எப்படி இருந்தாங்க, என்னெல்லாம் நினைச்சாங்க அப்படின்றத பற்றி ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க. அந்த புக்கோடைய பெயர் 18 Hours Till Dawn. அந்த புக்கை வச்சு அதே பேரில் 1990 ஒரு படமும் சில டிவி ஷோஸும் வந்திருக்கு. ஸோ உங்களை ஒருத்தவங்க கடத்தி இந்த மாதிரி உயிரோட ஒரு சவப்பெட்டிக்குள்ளார வச்சு புதைச்சிட்டா நீங்கள் என்னெல்லாம் நினைப்பீங்க, உங்களுக்கு எப்படி அந்த நேரத்தில் மனநிலை இருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.